அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9லிருந்து 30 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர். கன்னிப்பாவை என்ற நூலை இயற்றியவர் இறையரசன். இரண்டாவது கேள்வி, நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மு மேத்தா. இந்த பாடல் வரிகள் மு மேத்தா கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. மு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர். மூன்றாவது கேள்வி, அம்பேத்கர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? அம்பேத்கர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? விடை ஆப்ஷன் பி 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கர் பார்த்திங்கன்னா 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாதை என்ற ஊரை சார்ந்தவங்க அம்பேத்கர். அம்பேத்கரினுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய். அவருடைய அப்பா ராம்ஜி சக்பால் இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. நான்காவது கேள்வி, மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விடை ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2006 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. இயர் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி, அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? விடை ஆப்ஷன் சி இலங்கை. ஆறாவது கேள்வி, ஒருமையை குறிக்கும் சொற்கள் எவை? ஒருமையை குறிக்கும் சொற்கள் எவை? விடை ஆப்ஷன் டி பிஎன்சி. தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது. இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒருமையை குறிக்கக்கூடிய சொற்கள். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது. இந்த சொற்கள் எல்லாம் பன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள். ஏழாவது கேள்வி, பால்மணம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? பால்மணம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஆ வெண்ணிலா. பால்மணம் என்னும் கதையை எழுதியவர் கோமகள். எட்டாவது கேள்வி, அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? அறிவு, அருள், ஆசை, அச்சம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி இறையரசன். இறையரசனினுடைய கன்னிப்பாவை என்ற நூலில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். இறையரசனினுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சேசுராசா. இவங்களுடைய இந்த கன்னிப்பாவை நூல் பார்த்திங்கன்னா ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையில் நடைபெற்றது? பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது? விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர் காந்திக்கு இடையே நடைபெற்றது. ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931 செப்டம்பர் 24. பத்தாவது கேள்வி, அம்பேத்கரின் சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது? அம்பேத்கரின் சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது? விடை ஆப்ஷன் சி பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கும். எப்போனா 1990 அம்பேத்கர் மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. 11வது கேள்வி, இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? விடை ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதுமொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல் அணி. 12வது கேள்வி,
கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றது? கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றது? விடை ஆப்ஷன் பி அன்னை பூமி. மீதி இருக்கக்கூடிய இந்த நிலாக்கால நட்சத்திரங்கள், உயிர் அமுதாய், அன்பின் சிதறல், இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா கோமகளினுடைய நூல்கள் தான். 13வது கேள்வி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர். 14வது கேள்வி. யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. விடை ஆப்ஷன் பி பல்கலைக்கழகம். கல்லூரினா காலேஜ், டாக்டரேட்னா முனைவர் பட்டம், அரசியலமைப்பை இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. 15வது கேள்வி. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ திருப்பாவை. சிவனை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டாள், திருவெம்பாவையினுடைய ஆசிரியர் மாணிக்கவாசகர். 16வது கேள்வி. அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி 7 பேர். இந்த 7 பேரில் அம்பேத்கர் தான் இந்த சட்ட வரைவு குழுவுக்கு தலைவராக இருப்பார். 17வது கேள்வி. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார்? அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார்? விடை ஆப்ஷன் பி 1907 முடிச்சிருப்பாங்க. 1904 பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மும்பைக்கு போய் செட்டில் ஆகிருப்பாங்க. 1907 இந்த மும்பையில் இருக்கக்கூடிய எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடிச்சிருப்பாங்க. 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். 1915 இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வாங்கியிருப்பார். 18வது கேள்வி. கடலோடா கால்வல் நெடுந்தூரம், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? கடலோடா கால்வல் நெடுந்தூரம், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஆப்ஷன் ஏ பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. 19வது கேள்வி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி ராஜலட்சுமி. கோமகளினுடைய இயற்பெயர் தான் ராஜலட்சுமி. அவங்க தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது வாங்கியிருப்பாங்க. 20வது கேள்வி. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை அம்பேத்கர் ஆரம்பிச்சிருப்பார். 21வது கேள்வி. பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் சி சோர்வு. ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் பொறாமை. இகல் என்ற சொல்லின் பொருள் பகை. 22வது கேள்வி. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்தது? அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்தது? விடை ஆப்ஷன் பி 1957 வெளிவந்துச்சு. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா 1956 டிசம்பர் 6 இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் 1957
புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் வெளிவந்திருக்கும். 23வது கேள்வி, கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மு. மேத்தா. மு. மேத்தாவினுடைய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, இந்த கண்ணீர் பூக்கள். 24வது கேள்வி, 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? விடை ஆப்ஷன் ஏ லண்டன். 25வது கேள்வி, ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார்? ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார்? விடை ஆப்ஷன் பி 2ஆம் வட்டமேஜை மாநாடு. 26வது கேள்வி, அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? விடை ஆப்ஷன் சி சதாரா. அம்பேத்கரினுடைய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். 27வது கேள்வி, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் டி திருப்பாவை. திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டாள். 28வது கேள்வி, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. ரூபாய் பற்றிய பிரச்சனை, இந்த ஆய்வு கட்டுரைக்காக 1923 முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. புத்தரின் அவரின் தம்மமும், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அம்பேத்கரினுடைய புத்தகம். 29வது கேள்வி, லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1930 நவம்பரில் நடந்திருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் போயிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் போயிருப்பாங்க. இந்த வட்டமேசை மாநாடு, இந்த முதல் வட்டமேசை மாநாடு போகிறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் பார்த்திங்கன்னா, என் மக்களுக்காக நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை கொடுக்கறத பற்றி முடிவு பண்ணுறதுக்காக இந்த வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். 30வது கேள்வி, சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ்? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ்? விடை ஆப்ஷன் பி சமாஜ் சமாத சங்கம். இதோட 30 கொஷின்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கான கேள்வி, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு? இந்த கேள்விக்கான விடையை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.